மகாபாரதத்தில் பாண்டவர்களின் மூத்தவர் யுதிஷ்டிரர் தர்மத்தின் சின்னமாக விளங்குகிறார். அவர் எவராக இருந்தார்? அவரை நெருங்கி பார்க்கலாம். யுதிஷ்டிரர் தர்மத்தின் கடவுள் யமன் வழித்தோன்றலாக பாண்டு மற்றும் குந்தியின் மகனாக பிறந்தார். யுதிஷ்டிரரின் ஞானம் யட்சன் பரீட்சை நிகழ்வில் வெளிப்படுகிறது. வாழ்க்கை, கடமை மற்றும் தர்மம் பற்றிய அவரது பதில்கள் அவரது உள்ளார்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. உண்மையை கடைபிடிப்பதில் யுதிஷ்டிரருக்கு ஈடில்லை. துரோணருக்கு அசுவத்தாமா உயிரிழந்தது தொடர்பான பொய்யை கூறுவதை அவர் மனதிற்கொண்டு துயரப்படுகிறார். ஆனால் யுதிஷ்டிரர் பிழை செய்யாதவர் அல்ல. சதுரங்க விளையாட்டின் மீது அவரது ஆசை பல்வேறு துயரங்களுக்கான அடிப்படையாக இருந்தது. இது நம்மை நினைவூட்டுகிறது, தெய்வீக பண்புகள் கொண்டவர்களுக்கே கூட தவறுகள் நிகழக்கூடும். மகாபாரதத்தின் இறுதியில் யுதிஷ்டிரர் தனது தர்மத்துக்கான ஒழுங்கினை உறுதியாக காக்கிறார். அவரின் இறுதி பயணத்தில் கூட ஒரு நாயின் நம்பகத்தன்மையை மதித்து அதனுடன் சொர்க்கத்தை அடைகிறார். யுதிஷ்டிரர் நமக்கு தர்மத்தின் பாதையில் செல்ல முடியாத கஷ்டங்களை நினைவூட்டுகிறார். அவரது வாழ்க்கை நம் அனைவருக்கும் உண்மையின், பணிவின் மற்றும் நீதியின் வழியை காட்டுகிறது.